சூப்பர் வீச்சுடா. கண்டிப்பா இல்லை மீன் இருக்குடா. சூப்பர் வீச்சா கொஞ்சம் ஈத்து பிடிக்க மட்டும் மரத்தில் ஓடி மாட்டிக்கணும். மாட்டிக்கிச்சு சொல்லி வாய முடியல. மரத்தில் மாட்டிக்கிச்சு. அழகாக நைஸாக எடுத்து விட்டு மீன் இருக்கும் அதில். ரொம்ப ஓவராக உள்ளேருந்து எடுத்துட்டியா? ஒரு மீனாச்சும் இருக்குமா? நல்ல விச்சா போட்ட. இந்த பருந்து மேலே தான் சுற்றிட்டு இருக்கு மீன் எத்துறதுக்கு. எடுத்துட்டேன். இந்த பருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் போட்டோம், எங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கு. இன்னொரு மீன் போடுவோன்ட்டு. இருங்க மாட்டினா போடுறேன். இருங்க. பத்தா 10 இருந்தாலே போதுமாச்சா? ஏய் மினுக்குது. 1 2 3 4. இந்த மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட அவ்வளோ சுவையான மீன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. எங்கள் ஊரில் இந்த பேர் உருட்டாமுடி. உங்கள் ஊரில் என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உருட்டாமுடி. தம்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பற்றி இந்த பையன் ஒப்பிட்டு தான் மீன் பிடிக்கிறான். ஆனால் இன்னும் காவச்சு பை கூட வரல. கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, கடல் மீன்லாம் பிடிச்சி போட்டு வச்சுருவாங்க. கடைசியாக கட்டுறோம் பாருங்க அந்த மீன் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒட்டி போட்டாலே மீன் பிடிச்சிடலாம்ல. ஏதாவது மறிச்ச மாரி இருக்குது இந்த இடத்துல. எவ்வளோ மீன் எல்லாம் இந்த சின்ன ஊட்டாமுடி. இதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஊட்ட முடியாது. செம மீன். வீச்சு மீன் வந்துட்டே இருந்தது. கூட்டமெல்லாம் தரல நிற்கிறாரு. மீன் நாங்கள் இல்லவே இல்லை. நீங்கள் அம்மா கூட்டமாக இருக்குது. ஏதோ கூட இருக்குது, தேங்காய் பாறை கூட இருக்குது. என்னங்க ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்ல மீன் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி, ஆனால் கடல் மீன்லாம் வந்திருக்கு. கடல் மீன் எடுத்து காட்டுற பாருங்க. தேங்காய் பாறை. சீமா போடா. வலையை விட்டு 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மீன். என்ன மீன்? எல்லாம் வலை ஜுளிக்கிறா அப்படியா? என்ன மீன் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நீட்டா வெளியன்றடா. கடி சும்மா பல பலன் இருக்கு மீனை பார்த்தாலே. போடு. பெட்ரோல் இருந்தா வண்டிக்கு பெட்ரோல் போட மாட்டாரு. தெரியும்.
ஒன்று இருக்கு பாருங்க.